நம்ம வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டோன்னா ஒரு டைமுக்கு மேலே நம்ம எந்த பொருளுக்காக சண்டை போட்டோம், எந்த விஷயத்துக்காக சண்டை போட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடும். நீ என்னை இப்படி பேசிட்டல்ல, நீ என்னை பற்றி இப்படி நினச்சிட்டல்ல, நீ உன் மனசில் என்னை பற்றி இப்படி தான் நினச்சிட்ருக்கல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும். அபிராமி பட்டருக்கும் அப்படி தான் ஆச்சு. அவருக்கு தண்டனை கொடுத்த அரசரோ, அவருக்கு கீழே எரிஞ்சிட்ருக்க நெருப்போ அவருக்கு ஒரு விஷயமாவே தெரியல. அவர் அம்மன் கூட ஒரு உருக்கமான கான்வர்சேஷனில் இருந்தார். எப்படி ஒரு அம்மாவுக்கு ஒரு பர்த்டேன்னு வரும்போது எக்ஸ்பென்சிவான ஏதோ ஒரு கிஃப்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பெரிய விஷயமோ அவங்கள சந்தோஷப்படுத்துறதை விட அந்த குழந்த கட்டி பிடிச்சி ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு விஷ் பண்ணுறது தானே அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் உலகத்தையே படைச்சிருந்தாலும் தன்னோட பக்தன் என் மேலே எவ்வளோ உருக்கமாக பேசுகிறான்றதை எண்ணி அவங்க ரொம்ப மனமிழந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கடம்ப மாலையை அணியும் என் தெய்வ பெண்ணே, ஈரேழு உலகினையும் படைத்து காத்து அளிக்கும் மும்மூர்த்திகளே என்னை போற்றி பாடும் அடியவர்களாக இருக்கும்போது என் நாவினால் உன்னை புகழ்ந்து பாடும் கீழான சொற்கள் மனம் கமலும் உன் திருவடிகளை எட்டுவது நகைப்புக்குத்தானே தாயே? தாயே, பூமியை தோண்டி விதையை விதைப்பது போல என் மனதினை உடைத்து என் அன்பினை எண்ணி உருவும் மனத்தினை படைத்தாயே. என் நெஞ்சத்தில் இருக்கும் அழுக்கை எல்லாம் நின் அருளினால் துடைத்து விட்டாயே தாயே. என் சுந்தரியே, இந்த அற்ப பிறவியின் மீதும் அருளை பொழிந்த நின் அன்பினை என்னவென்று சொல்வது? இச்சொல்லுக்கு இப்பொருள் என ஏய்ந்து இருப்பது போல நடனமாடும் துணைவருடன் ஏய்ந்து உலகை காக்கும் என் அழகிய பூங்கொடியே, புதிதாய் பூத்த மலர் போன்ற என் திருவடிகளை இரவும் பகலும் தொழுபவரின் மனம் மற்ற உலக விஷயங்களை நாடாது என்றும் அழியாத உன் அன்பான அரசாங்கத்துக்கே பணியும் தாயே. தவநெறியில் இருந்து விலகாது முக்தி பெறும் சிவலோகத்திற்கு சித்தமாகும் தாயே. சித்தியும் நீயே, அந்த சித்தியை தரும் தெய்வமான பராசக்தியும் நீயே, சிவத்தில் தழைத்து ஓங்கும் சக்தியும் நீயே, தவம் புரிபவர்களுக்கு கிடைக்கும் முக்தியும் நீயே, அந்த முக்திக்கு வித்திடும் எண்ணமும் நீயே, வித்தான எண்ணம் மூலம் எழுந்த செயலும் புத்தியும் நீயே. அப்புத்தியின் உள்ளே நின்று தீமை அன்பின்மை போன்ற நோய்கள் வராமல் காப்பதும் என் திரிபுர சுந்தரியே. உன்னை அடையும் ஞானம் எனக்கு இல்லை தாயே. அதனால் தானோ புண்ணிய பாவங்களில் சிக்காமல் என்னை தடுத்து அன்றே என்னை முழுவதுமாய் ஆண்டு கொண்டாய். அதனால் நான் அடிமைதானே. நான் நடுக்கடலில் சென்றே விழுந்தாலும் என்னை கரையேற்றுவது நின் திருவுள்ளம்தானே. அப்படி இருக்க உன் உடமையான இந்த அடிமையை இல்லை என உரைப்பது உனக்கு நன்றாக மாட்டாயே. ஒரே இறைவமாகவும் பல உருவமாகவும் உருவமே இல்லாத அருவமாகவும் இருக்கும் என் உமையவளே.